பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் கதவுகள். சிறப்பு ஆரத்தியில் பங்கேற்க முன்பதிவு செய்தவர்களுக்கு முதலில் அனுமதி. அயோத்தி ராமர் கோயிலின் வெளியே பக்தர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. பாலராமரை தரிசிக்க ஏராளமானோர் திரண்டுள்ளதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச விதித்த தடையை நீக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி வழக்கு. ஜெயலலிதாவின் தங்க மற்றும் வைர நகைகளை தமிழ்நாட்டிற்கு மாற்ற வேண்டும். சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் நகைகளை ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ நீதிமன்றம் ஆணை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று பகல் 12 மணிக்கு ஆலோசனை. கனிமொழி எம்பி தலைமையிலான குழுவின் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக திமுக ஆலோசனை. நாளை முதல் 5ஆம் தேதி வரை ஆலோசனை நடைபெறும் என்று அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்தது அதிமுக. தேர்தல் அறிக்கை, பரப்புரை மற்றும் விளம்பர குழுக்களும் அமைப்பு. பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல். மேட்டுப்பாளையம் அருகே அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 1,40,000 ரூபாய் பறிமுதல். மெட்ரோ ரயில் பணிகளுக்காக இடிக்கப்படும் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து மயிலாப்பூர் செல்லும் அஜந்தா மேம்பாலம் 1 மாதம் வரை ஆகும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி போக்குவரத்துக்கு தடை. திருச்சி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேருக்கு நடப்பாண்டு செமஸ்டர் தேர்வு எழுத தடை. ராகிங் தடுப்பு குழு நடவடிக்கை. இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். உலகின் 4வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாக உருவானது இந்திய பங்குச்சந்தை. ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளியது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து விராட் கோலி விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியதாக பிசிசிஐ தகவல். சீனாவின் ஜின்ஜியாங் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் வீடுகளை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடுவதற்கு பதில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, இப்ப சிபிஐ நீதிமன்றம் என்னென்ன ஆணைகளை பிறப்பித்திருக்கிறது? நிச்சயமாக அபிநயா, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு செலவு
தமிழக அரசு 5 கோடி ரூபாய் கர்நாடக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இதன் சாரம் என்னவென்று பார்த்தால், மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து சேர்த்த வழக்கு செலவாக கர்நாடக அரசுக்கு 5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில், மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு தமிழகத்தில் இருந்து கர்நாடக அரசுக்கு மாற்றப்பட்ட நிலையில விசாரணை பல ஆண்டுகளாக நடந்து வந்தது. இந்த நிலையில் கர்நாடக அரசு கடந்த 2016ஆம் ஆண்டில் ஜெயலலிதா இறந்த பிறகு அவர் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் ஏலத்தில் விடும்படி பெங்களூரு சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி என்பவர் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நீதிபதி மோகன் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையிலே மேலும் பொருட்களை ஏலம் விடுவதற்கு கிரண் ஜவாலி என்ற வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதாவின் சொத்து வழக்கு விவரங்களை வழக்கறிஞர் கிரண் ஜவாலி தாக்கல் செய்திருந்தார். அப்போது தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு வழக்கு மாற்றியதால் கர்நாடகாவுக்கு வழக்கு செலவாக வரைவாலை வாயிலாக 5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதி மோகன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து விசாரணையின் போது தமிழக உள்துறை செயலாளர் ஆஜராகி ஜெயலலிதாவின் பொருட்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் கூறினார். இதனிடையே ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும், தமிழக அரசு இதற்கு பதிலாக 5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் தற்போது முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம். அயோத்தி ராமர் கோவில் பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதும் நிலையில் அனைவரையும் கோயிலுக்குள் அனுமதிப்பது எப்படி என்று கோயில் நிர்வாகமும் போலீசாரும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இது சார்ந்த ஆலோசனைகள்ல என்னென்ன அம்சங்கள் இதில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன? அப்படியே அயோத்தி ராமர் கோவில் திறந்து முதல் நாளான இன்று அதிகாரப்பூர்வமாக பக்தர்களுக்காக பொதுமக்களுக்காக கோவிலுடைய நடை திறக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 6 மணி முதலேயே நடை திறக்கப்படுவதன் காரணமாக நள்ளிரவு முதலேயே பக்தர்கள் கோவிலுடைய பிரதான நுழைவாயிலில் காத்திருந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த 2 நாட்களாக அயோத்தி வந்த நிலையில் இன்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தற்பொழுது ராமர் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது அயோத்தியினுடைய பிரதான சாலையாக கருதப்படும் ராம் பாதையில் இருந்து தற்போது நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில், அதுவும் முதல் நாளில் இங்கு வந்திருப்பது நிச்சயமாக சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கும் எஸ்பி அஜித் நய்யார் குறிப்பிடும் பொழுது கூட அவர்கள் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படும். ஆனால் எவ்வாறு பொதுமக்கள் பொறுமை காத்து வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் வரிசையில் நின்று ராமர் கோவிலுக்கு செல்வதற்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை அதிகாரிகளும் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர் காவல்துறையினுடைய அந்த மார்ச் என்பதும் அயோத்தியினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. காரணம் என்னவென்றால் நேற்று நள்ளிரவு முதலே சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதி முழுவதும் திரண்டதன் காரணமாக கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இன்று காலை தரிசனமும் சற்று நேரம் தாமதமானதாக கோவில் நிர்வாகமானது கூறியிருக்கிறது. இந்த கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அவர்களுக்கு தேவையான அந்த கியூவில் இருப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் இன்று காலை ராமர் கோவில் நிர்வாக தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையும் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் தலைமை அதிகாரிகள் இங்கு வர உள்ளதாகவும் NDRF மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸினுடைய படை வீரர்களை கூடுதலாக இன்று முதல் பணிக்கு அமர்த்துவது தொடர்பான ஒரு உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
கூறியிருக்கிறார்கள். அயோத்தியை பொறுத்த அளவில் கட்டுக்கடங்கான கூட்டம் இன்னும் அடுத்த 6 மாத காலங்களில் எட்டுக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதுவரையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது அயோத்தியுடைய எஸ்பி நய்யார் தெரிவித்திருக்கிறார். இதுவர்கள் மட்டுமல்லாமல் ராமர் கோவில் தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையினர் சார்பாகவும் பக்தர்களுக்கு தங்கும் இடம் ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு டென்ட்டுகளையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் அயோத்திக்கு வரும் பக்தர்கள் அங்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்ட அந்த அதிகாலை 6:30 மணி முதல் 11:30 மணி நேரம் வரையிலான அந்த நேரத்திலும் பிற்பகல் 2:30 மணி முதல் 7 மணி வரையிலான அந்த ஒரு நேரத்திலும் பக்தர்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆனால் வேண்டுகோளை ஏற்று வரிசையில் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை தொடர்ந்து அறிவுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள், எந்த பாதை வழியாக அவர்கள் செல்ல வேண்டும், எங்கு தங்க வேண்டும், எங்கு அமர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களும் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அபிநயா, அயோத்தி ராமர் கோயிலின் முதல் நாளில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக எப்படி அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பலாம் என்பது சார்ந்த ஆலோசனை நடைபெறுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.